உதயநிதிக்கும் எடப்பாடிக்கும் ஒரு அப்படிதான் இருந்தது. ஒரு கிளாஷ் அரசியல் களம் வந்திருக்கு. உண்மையிலேயே அரசியல் களம் வந்து சூடு பிடிக்குது அப்படின்னா, அது எங்க சூடு பிடிக்க ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் போராட்டங்கள்ல நெறைய கூட்டம் வருது. அவரு சிறப்பா பேசுறாரு. எங்க கான்ட்ரோவர்சி எங்க வந்து சூடு பிடிக்குது அப்படின்னு சொன்னா, அது உதயநிதிக்கும், எடப்பாடி பழனிசாமிக்குமான பிரச்சனை தான். அதுல உதயநிதி அரசியல் ரீதியா பேசுறாரு. எதையுமே வந்து இதுவா சொல்லல. இவரு என்ன "நீ நல்லா இருப்பியா? நாசமா போவேன்னு" பதிலுக்கு கையால என்ன பண்றாரு? மண்ண வாரி தூத்துறாரு. இவர்ட்ட ஒண்ணும் இல்ல. அவரு என்ன பேசாம போன முடியும் இப்படிதானே பேசாம விட்டுருக்கணும். நீ சின்ன பையன். இது கேட்டா என்ன சொல்றது? நீ சின்ன பையன். நீ என் வயசு, என் அரசியல் வயசு என்ன? உன் வயசு என்ன? இது மாரி ஏதாவது ஒண்ணு சொல்றாரே தவிர, பதில் சொல்றது இல்ல. நீ இன்ஸ்டாகிராம்ல என்ன வீடியோக்கு லைக் போட்டீங்க, ஷேர் பண்ணீங்கன்னுலாம் சொல்றாரு. ஆமா. ஆ. அப்புறம் வந்து நீங்க வந்து போன முறை வந்து நீ சின்ன பையன் டீ ஷர்ட் போட்டுருக்க. இது மாரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அவரு என்ன பண்ணாரு? ஒண்ணுமே பேசாம என்னமோ இது ஏதோ தேய்ந்து போயிருக்கு. என்னமோ என்னமோ சொன்னாரு. எனக்கு தேய்ஞ்சு போல உங்களுக்கு தான் முட்டி தேய்ஞ்சு போயிருக்குன்னு அவரு சொன்னாரு. முதலமைச்சர் கை நடுங்குதுன்னு சொல்லும்போது கை நடுங்குதுன்னு சொன்னதுக்கு இவரு பதில் சொன்னாரு. முட்டி தேய்ஞ்சிருக்கு அப்படின்னாரு. ஒண்ணுமே காட்டலங்க. ஒரு படத்த எடுத்து காட்டுறாரு. அதுல ஒரு ஆள் கவுந்து அடிச்சு கீழ படுத்திருக்காப்ல. என்ன இது யாருன்னு தெரியுதான்னு கேட்கிறாரு. மக்கள்லாம் சிரிக்கிறாங்க. என்ன எடப்பாடி பழனிசாமி அது நான் தாங்கிறாரு. அவர பேசாம கூட இருக்கிறது இல்ல. அது நான் தான் பெரியவங்கள வணங்குறது சாதாரணமா. அப்படி அந்த பெரியவங்கள தான் கட்சியில சேர்க்க மாட்றியே. என்னென்னமோ கேட்கிறீங்க. அந்த அம்மா வணங்கும்போது பெரியவங்கங்கிற. இப்ப அந்த அம்மா இங்க வரணும்னா அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும்? அந்த அம்மாவுக்கு எதிரா பேசுறேன்னு. அவர் பொலிட்டிக்கலா பேசுறாரு. அவர் எது பேசினாலும் அவர் பொலிட்டிக்கலா தான் பேசுறாரு. ஆதாரத்தோட பேசுறாரு. "நீ ஆட்சி சரியில்ல. நீ இவ்வளவு பேசுறல்ல. உதயநிதி வந்து டீ ஷர்ட் போட்டாரு. நீ அவர் வந்து அவர பத்தி இழிவா பேசுறது. நீ காணாம போயிடுவ. நீ அழிஞ்சு போயிடுவ." இப்படிலாம் பேசுறதுல மண்ணவாரி தூத்துறது. நீ ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தானே. அவர் துணை முதலமைச்சரா தானே இருக்கிறார். அவர் விளையாட்டுத்துறை அமைச்சரா தானே இருந்திருக்காரு. அவர் துறை பத்தி பேச. அவர் துறையில சரியா செய்யலன்னு சொல்லேன். அது அப்படி கூட உன்னால சொல்ல முடியல பாத்தியா? அவரு அதாவது அவரு என்னமோ அதிகாரி அமைச்சர் மாரியும், இவரு என்னமோ எதிர்க்கட்சி தலைவர் மாரி, உதயநிதி மாரி. அவரு ஒரு துணை முதலமைச்சரா இருக்கிறாரு. விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கிறாரு. உனக்கு சோர்ஸ் அதிகமா இருக்குது. அவர அம்பலப்படுத்தி பேசுறதுக்கும், அவர விமர்சிக்கிறதுக்கும். அப்ப நீ ஒரு பெரிய பிரதான எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிற எடப்பாடி பழனிசாமி, நீ என்ன பண்ணணும்னா, "உதயநிதி இப்படி இருக்கிறியே, உன்னுடைய துறை விளையாட்டுத்துறை சரியா? நீ இப்படி பண்ணி வச்சிருக்கிறியே, யோக்கியமா?" அப்படின்னு கேட்கணும்ல. கேட்க முடியல. ஏன்னா, அவர் சிறப்பா பண்ணி வச்சிருக்காரு. அவரோட அரசு துணை முதலமைச்சர் வேலையையும், அவரு விளையாட்டுத்துறை அமைச்சர் வேலையும் அவர் சிறப்பா பார்த்ததுனால, அதிலிருந்து எடுத்து ஒரு விஷயத்த கூட சொல்ல முடியல அவரால. ஆனா இவரு என்ன பண்றாரு, அவர் ஆட்சி லட்சணங்கள தான் எடுத்து சொல்றாரு. "உன் ஆட்சியின் யோக்கியதை எப்படி இருந்தது பாத்தியா? நீ அப்படிதான்." பதில் கூட சொல்ல முடியலங்கிறது எடப்பாடி பழனிசாமியோட தோல்வி. இது கடைசி தேர்தல் மாரி அவர் அணுகுறாரு. இந்த மாரி ஏதாவது இவங்க சொன்ன உடனே என்ன ஆகும்னா ஒரு கோவம் வருது. நாசமா போவானுங்க. அவனுங்கலாம் நல்லாவே இருக்க மாட்டானுங்க. வாந்தி பேதியில போவாய்ங்க. அப்படின்னு சொல்லுவாங்கல்ல கிராமத்துல. அது மாரி ஒரு கையாளாகத்தனத்த தன்னோட கோபம்ங்கிறது கையாளாகத்தனமா தான் இருக்குது அவருக்கு. ஆனா வந்து முதலமைச்சர் பதில் பாருங்க இவ்வளவு லாஜிக்கலா இருக்குது. ஏன்னா மரணத்த பார்த்ததில்ல. நீங்க சொல்லிக்கீங்கன்னு அவர் அழகா அரசியலா பேசுறாரு. உதயநிதி சட்டையரா சார் கோவம் வேறல சிரிச்சுக்கிட்டே பேசுறாரு. விஷயம் இருக்குது. அவர்ட்ட கோவம் தான் இருக்குது. மண்ண வாரி தூத்துவாரு. ஏதாவது ஒண்ணு சொல்லுவாரு.